நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஹாய் லட்சுமி, நீ இப்பதான் வந்தியா? எப்படி இருக்கு சுமதி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அம்மா, எங்க அர்ச்சனாவையே காணோம்? எங்க இருக்கா? அவ அவ உள்ள இருக்கா. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அதான் அவ கொஞ்சம் வேலையா இருக்கா. லட்சுமி வந்திருக்கானா கார்த்திக்கும் கண்டிப்பா வந்திருப்பாரு இல்லையா? ஆமா, அவர் எங்க இருக்காரு? இன்னைக்கு கண்டிப்பா அவரை சும்மா விட மாட்டோம். லட்சுமி, உங்க அண்ணன் எங்கன்னு சொல்லு. அது வந்து அவர் இப்போ அவர் ரூம்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அட, ரெண்டு பேரும் ரூம்ல தான் இருக்காங்களா? வா, நாம போய் அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. வா போலாம். சரி, வா போலாம். எங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது லட்சுமி, நீ எங்க இரு, நான் இப்ப வரேன். அம்மா இல்லையே. இப்பதானே வெளியில பார்த்த. நான் போன்ல அவங்களோட நம்பரை பத்தி பேசிட்டு இருக்கேன். லூசு. நீதான் லூஸ். உன்கிட்ட இருக்கிறது உன்னோட போன் இல்ல. நம்ம ரெண்டு பேருமே சரியான லூஸ் இல்ல. அம்மா, உன் போன் எங்க? அது அங்க இருக்கு. இப்போ நீ அம்மாக்கு போன் பண்ண கூடாது. பண்ணுவேன். கூடாது. பண்ணுவேன். நான் அவங்களை இங்க கூப்பிடணும். நீ பண்றது பிடிக்கல அர்ச்சனா. அம்மா என்னடா நான் உன்னை கூப்பிடுறாங்க, நீ என்னடா அம்மாவை கூப்பிடுற. எனக்கு இது பிடிக்கல. அவங்க என்னோட அம்மா. ஆனா இப்போ நீ ஏன் கூட தான் பேசணும், அம்மா கூட இல்ல. நான் அம்மா கிட்ட பேசணும். இப்ப வேண்டாம். பண்ணணும். கூடாது. விடுங்க. விடுங்க. என்னாச்சு? ஐயோ கடவுளே, நான் இப்பவே மருந்து போட்டு விடுறேன். ஒரு நிமிஷம். மருந்து ஒரு நிமிஷம். கிடைச்சிருச்சு. வாங்க, அங்க உட்காருங்க. உட்காருங்க. எரியும், பொறுத்துக்கோங்க. முடிஞ்சிடும்.
உனக்கு என் மேல நிறைய பாசம் இருக்கு. அதெல்லாம் இல்ல. இருக்கு. இல்ல. இருக்கு. வா வா சீக்கிரமா போலாம். அவங்களை கூட்டிட்டு வந்துடலாம். ஹாப்பி ஹோலி ஆண்டி. வாங்க வாங்க. ஆண்டி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. சந்தோஷமா இருங்க. இவங்க அர்ச்சனாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி ஆண்டி. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி ஹோலி பாட்டி. நல்லா இருமா. ஹாப்பி ஹோலி ஆண்டி. மாமாவும் இங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து நாங்க நல்லா என்ஜாய் பண்ண போறோம். வா நம்ம போய் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வரலாம். வா. ஒரு நிமிஷம் இருமா. ஆண்டி எங்களுக்கு தெரியும் அவங்க இப்ப ரூம்ல இருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அது வந்து சொல்றது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத இருக்க மாட்டோம். நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ போய் அவங்கள தடுத்து நிறுத்து. உனக்கு என் மேல நிறைய பாசம் இருக்குல்ல? இல்ல. ஆமா. அப்படியா? அதெல்லாம் இல்ல. இருக்கு. சீக்கிரம் வெளிய வாங்க. இன்னைக்கு ஹோலி. வாங்க வெளிய வாங்க மாமா. அர்ச்சனா வெளிய வா. அர்ச்சனா வெளிய வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஓகே வந்தனா, எங்களுக்கு நல்லா புரியுது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப நாங்க அவளை மீட் பண்ண முடியாது. நீ முதல்லயே சொல்லிருந்தா எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம நியூலி மேரிட் கப்பல அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்லையா? ஆமா ஆமா, நாங்க ஒண்ணு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். படி போலாம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? போய் சொல்லாதீங்க. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா அர்ச்சனா? இல்ல, இல்லவே இல்ல. என்ன பாரு, ஒரே ஒரு முறை என்னோட கண்ணை பாரு. இப்ப சொல்லு, நீயும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணல? சொல்லு அர்ச்சனா. அர்ச்சனா
ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருவேன்னு நீ வெயிட் பண்ணல, என்னை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருந்தல்ல, நீங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பா என்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பல்ல. நான் உன்னை ரொம்ப காக்க வச்சுட்டேன்ல அர்ச்சனா. சொல்ல அர்ச்சனா. இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா கார்த்திக்? நீங்க என்கிட்ட எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க கார்த்திக்? நான் ஒன்னும் பண்ணல அர்ச்சனா, எல்லாம் பண்ணது நீதான். அன்னைக்கு நீ என்ன ரெஸ்டாரண்ட்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் பார்க்காத மாதிரியே இருந்துட்ட. என் பக்கத்துல வந்துட்டு போன, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. நாங்க இல்லாத மாதிரியே போயிட்டல. அன்னைக்கு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு புரியல அர்ச்சனா. அன்னைக்கு ராத்திரி என் கூட எங்க அண்ணா இருந்தாரு. நான் அங்கிருந்து வந்ததுக்கு காரணம், இங்க வீட்ல எல்லார்கிட்டயும் நீங்க வெளியூர் போயிருக்கீங்கன்னு சொன்னேன். நான் நம்ம 2 பேருக்குள்ளயும் நடந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. இங்க யார்கிட்டயும் நீங்க என்ன வீட்டை விட்டு வெளிய போட்டு விடுங்க. எனக்கு வேற வழி இல்ல கார்த்திக். ஆனா நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? நீங்க எனக்கு போன் பண்ணீங்க, ஆனா பேசவே இல்லையே. ஏன்? ஏன்னா அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் நம்பருக்கு கால் பண்ணி போனை என் கையில கொடுத்துட்டாங்க. அங்க அவ்வளவு பேர் இருக்கும்போது நான் உன்கிட்ட என்ன பேசுறது சொல்லு அர்ச்சனா. நான் போன் பண்ணப்ப நீயாவது பேசியிருந்திருக்கலாமே. நீ எதுக்காக எதுவும் பேசாம இருந்த? நான் நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அன்னைக்கு நீங்க அம்மாவையும் என்னையும் வீட்ல டிராப் பண்ணீங்கல்ல, அப்ப ஏன் என்கிட்ட பேசல? அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட இல்ல? அன்னைக்கு நீ ஏன் என்கிட்ட எதுவும் பேசல சொல்ல? நீ எதுவும் பேசாம தானே இருந்த, ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாம்ல அர்ச்சனா. நீங்களும் சொல்லிருக்கலாம்ல கார்த்திக். அர்ச்சனா என் கூட வா போலான்னு ஒரு தடவை கூப்பிட்டிருக்கலாம். அப்படி கூப்பிட்டிருந்தா நான் ஓடி உங்க கூட வந்திருப்பேன். அம்மா, விருந்தாளிங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கம்மா. சரி, இங்க பாரு. அர்ச்சனா வீட்ல எல்லாருக்கும் சாப்பாட்டை உள்ளேயே வச்சிரு, அவங்க இங்கேயே சாப்பிட்டுடட்டும். ஏன்னா வெளியில வெயிலா இருக்குல்ல. சரிங்கம்மா. நீ போய் அர்ச்சனாவோட அப்பா கிட்ட சொல்லி எல்லாரையும் உள்ள கூப்பிட சொல்லு. சரிங்கம்மா. அட சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். உண்மையா சொல்றேங்க, இந்த முறை ஹோலி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ஆமாங்க ஐயா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது.
ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன விஷயம்? உங்க மாப்பிள்ளைய எங்கேயுமே காணோம். ஆமா, எங்க அவரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை நாங்க இன்னும் பார்க்கவே இல்லையே. அவரு இதுவரைக்கும் இங்கதான் இருந்தாரு. அது வந்து இல்ல, அவர் வெளியில அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சரிங்க ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. போயிட்டு வரேங்க. சரி, வரேங்க. சரி, வரேங்க. ஐயா, பெரியம்மா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு உள்ளதான் செஞ்சிருக்கோம். சரி, நாங்க வரோம்னு சொல்லிடு. சரிங்க ஐயா. சாப்பாடு ரெடி, வாங்க போய் சாப்பிடலாம். சம்மதி, நீங்களும் வாங்க. வாங்க வாங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவராத்திரி அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன், நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு. அப்ப கூட நீங்க என்ன தடுக்கலையே. அதுக்கு பதிலா நீங்க தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன போ சொல்லிட்டீங்க. இல்ல அர்ச்சனா, நான் உன்னை எங்கேயும் போக சொல்லல. ஆனா நீங்க என்ன இருன்னு சொல்லலையே கார்த்திக். ஏன்? ஒரு தடவை என் கைய பிடிச்சு நீங்க சொல்லிருக்கலாம், இங்கே இருன்னு. ஆனா இல்ல, உங்களுக்கு நாங்கிற அகம்பாவம். உங்களுக்கு எப்பவுமே நீங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். உங்களோட அகம்பாவம் நம்மளோட காதல், நம்மளோட உறவுக்கு மேலையா? பெருசா சொல்லிட்டீங்க, உன் விருப்பப்படி செய்யணும். ஒரு தடவை கைய பிடிச்சு நீங்க என்ன தடுத்து இருக்கலாமே.